சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா என்னதான் திட்டம் போட்டு மீனா அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கவே கூடாது அப்படின்னு முயற்சி செஞ்சாலும் மீனாவுக்கு அந்த பணமும் கிடைக்குது. நல்லபடியாக டெக்கரேஷன் ஆர்டரையும் விஜயா முன்னாடியே செஞ்சு பெரிய லாபத்தையும் எடுக்கிறாங்க. அதனால் மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்போது இங்கே ரோகிணியால் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாமல் இங்கே மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, என்ன மனோஜ் இது, என்னதான் இருந்தாலும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் இப்போ நல்ல வருமானம் வருதுன்னு உங்கள் அம்மாவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் நான் உன்கிட்ட பேசக்கூடாது, உனக்கு ஒரு பிரச்சனை உனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு ஏன் மனோஜ் என்னை மட்டும் உங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க? அப்போ நான் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாதா? இதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்தேனா என்ன அப்படின்னு மனோஜ் கிட்ட இதை பற்றி பேசி ரொம்பவே மனசு வேதனையில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க ரோகிணி. இதை பார்த்த மனோஜும், நானும் எங்கள் அம்மா கிட்ட உனக்காக சப்போர்ட் பண்ணேன், ஆனால் எங்கள் அம்மா நீ செஞ்சதை மறக்க முடியாமல் இன்னும் உன் மேலே கோவமாக இருக்காங்க ரோகிணி, அதுக்கு நான் என்ன செய்கிறது? நீ மட்டும் எங்கள் அம்மா கிட்டேயும் வீட்டில் உள்ளவங்கக்கிட்டேயும் பொய் சொல்லி ஏமாத்தாமல் இருந்திருந்தா எங்கள் அம்மா உன் மேலே கோவப்பட்டிருப்பாங்களா? இல்லை இப்படி தான் திட்டிக்கிட்டே இருப்பாங்களா சொல்லு? வீட்டில் உன்னை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உன்னை மட்டும்தான் ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தியா, மீனாவும் முத்துவும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது நீ மட்டும் எங்கள் அம்மா முன்னாடி அவமானப்பட்டு திட்டு வாங்கி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, மனோஜ் நான் தப்பு செஞ்சுருக்கேன், அதுக்காக எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டேன், இனி இந்த தப்பை செய்யவும் மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் அத்தை கோவமாகவே இருக்காங்க, அத்தையோட மனசை எப்படி மாற்றன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மனோஜ். இப்படியே நான் உன்கிட்ட பேசாமல் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா உன்னையும் என்னையும் உங்கள் அம்மா பிரிச்சிருவாங்களோன்னு தான் பயமாகவே இருக்குன்னு சொல்ல, அதுக்குடனே மனோஜும் உன் நல்ல மனசு எனக்கு புரியுது ரோகிணி, இன்னும் கொஞ்ச நாள் தான் எங்கள் அம்மா பேச்சை கேட்டு நல்லபடியாக நீ சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தனா கண்டிப்பாக மனசு மாறுவாங்க. என்னதான் நீ பொய் சொல்லி ஏமாத்திருந்தாலும் எனக்காக தானே பொய் சொன்னேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தானே இப்படிப்பட்ட பொய் சொன்னேன், அதனால் அம்மா கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ் உன் மேலே தான் நான் நம்பிக்கை வச்சுருக்கேன், ஏதோ உங்கள் அம்மா பேச்சை கேட்டு இத்தனை நாள் என்கிட்ட பேசாமல் இருந்த, இப்போயாவது பேசுறியே எனக்கு அதுவே போதும். ஆனால் உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால் இந்த வீட்டிலேருந்து போகவே முடியாது மனோஜ், உன் கூட நான் சந்தோஷமாக வாழணும், அதுக்காக நீ தான் உங்கள் அம்மா கிட்ட பேசணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரோகிணி, எனக்கு நல்லா தெரியும் நீ என் கூட இருந்தாதான் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், ஏன் உன்னால தான் நான் இப்போ பெரிய கடையோட ஓனராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என் அம்மா மட்டும் இல்லை, நீயும் தானு, உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதனால் கண்டிப்பாக உன்னை பற்றி அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, மனோஜாவது நம்மளை புரிஞ்சுக்கிட்டாரே, இனி கண்டிப்பாக விஜயாத்தையே நினச்சாலும் மனோஜ் நம்மளை பிரிஞ்சு போக மாட்டார் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. இங்கே மனோஜ் எப்பயும் போல் கடைக்கு கிளம்பும்போது விஜயா கேட்குறாங்க, என்ன மனோஜ் இப்போ பரவாயில்லல்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனை ரொம்ப முடியலன்னா அம்மா கிட்ட சொல்லு, நான் உனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன், அதை விட்டுட்டு அந்த ரோகிணி உன்கிட்ட வந்து பேசுறது இல்லை நீ ரோகிணி கிட்ட பேசுறதுன்னு ஏதாவது செஞ்ச அவ்வளவுதான், வர வர ரோகிணிக்கு ரொம்ப நீ சப்போர்ட் பண்ணுற, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னையும் உன்னையும் அந்த ரோகிணி நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. இதே இந்த ரோகிணி உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தா உனக்குன்னு நிறைய பணம் கிடச்சிருக்கும், ரோகிணியோட சொத்தெல்லாம் வரும்னு நம்பி நான் ஏமாந்து போய் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணி மட்டும் சொன்ன மாதிரியே நல்ல வசதியான குடும்பத்திலேருந்து வந்திருந்தா ரோகிணியை நான் யார்கிட்டையாவது விட்டு கொடுத்துருப்பேனா, இல்லை இப்படி தான் வீட்டு வேலை செய்ய வச்சுருப்பேனா? அப்படிலாம் நடந்திருக்காதுல்ல. நானே இந்த ரோகிணியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்புன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ரோகிணி பக்கம் போகாத, ரோகிணி பக்கம் பேசாத, ரோகிணிக்கிட்ட நீ பேசக்கூடாது, ரோகிணி உன் கடை பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னதான் இருந்தாலும் எனக்கு முடியலன உடனே ரோகிணி தாம்மா தூங்காமல் என்னை நல்லா பார்த்துக்கிட்டா, நீங்கள் என்னைக்கு தான் ரோகிணியை புரிஞ்சுப்பீங்களோ தெரியல. அது மட்டும் இல்லை, ரோகிணி முன்ன மாதிரி என் கடைக்கெல்லாம் வரும்போது என் கடையில் நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருந்தாங்க, நல்ல பெரிய லாபமும் வந்துச்சு. இப்போ ரோகிணி கடை பக்கம் வரதும் இல்லை, கடைக்கு கஸ்டமரும் வரமாட்டேங்கிறாங்க, கணக்கெல்லாம் பார்க்க முடியாமல் நான் ரொம்பவே கடையில் குழப்பத்தில் இருக்கேம்மா. நான் மட்டும்தானம்மா கடையை நடத்துகிறேன், வெளியில் சப்டீலர்ஸாக பார்க்க போகணும், நிறைய வேலை இருக்குது, யாராவது கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு ரோகிணி ஞாபகம் தாம்மா வருது அப்படின்னு சொல்லும்போது, வேணும்னா சொல்லு நான் வரேன், இல்லை உங்கள் அப்பாவை அனுப்புகிறேன், அதுக்குன்னு உனக்கு உதவி செய்ய அந்த ரோகிணி வரணும்னு அவசியம் இல்லை. அவளுக்குன்னு ஆரம்பித்து கொடுத்த பார்லர்லேயே பிரச்சனை செஞ்சு இப்போ பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறா. அவள் உன் கடைக்கு வந்தால் உனக்கும் அதே நிலமை தான் வரும். அந்த மீனாவை பார்த்தல்ல,
அவள் டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்னு நானும் என்னமோ செஞ்சேன். ஆனால் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக லட்சக்கணக்கில் மீனா சம்பாதிக்கிறா. அதனால் முத்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்படி படிக்காத மீனாவால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னா இந்த ரோகிணி பெரிய திறமசாலின்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் 10,000 15,000ன்னு சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. இதனால தான் இந்த ரோகிணி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தெரியுமா? மீனா மாதிரி கூட இந்த ரோகிணியால் சம்பாதிக்க முடியல. அப்புறம் எதுக்கு இவ என் மருமகன் இவளை நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜும், அப்போ என்னம்மா ரோகிணியும் நிறைய சம்பாதிச்சா அவளை மருமகளாக ஏற்றுப்பீங்களான்னு கேட்க, அவன் முதல்ல சம்பாதிக்கட்டும், அதுக்கப்புறம் அவளை மருமகளாக ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கிறேன். இப்போ நீ ரோகிணியை பற்றி பேசிகிட்டு இருக்காத, கடை கிளம்பு. எப்போ பார்த்தாலும் ரோகிணியை நான் மருமகளாக ஏற்றுக்கணும், நீ சந்தோஷமாக ரோகிணி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற. ரோகிணி நம்மளை ஏமாத்துனது உனக்கு பெருசாகவே தெரியலல்ல மனோஜ்? இப்போ உனக்கு அப்படி தான் தெரியும். போக போக இன்னும் ரோகிணி என்னென்னலாம் போய் சொல்லி ஏமாத்தியிருக்காளோ அப்படின்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நீ ஒரு நல்ல தெளிவான முடிவெடுப்ப. இப்போ முதல்ல கடைக்கு கிளம்புறியா? இனி அந்த ரோகிணியை பற்றி என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனோஜும் எவ்வளவோ சொல்லியும் அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைக்காவது கிளம்புவோன்னு சொல்லிட்டு அமைதியாக கடைக்கு கிளம்பிடுறாரு. கடைக்கு போன மனோஜ் அப்போ தான் யோசிக்கிறாரு, அம்மாவுக்கு ரோகிணி மேலே கோவம் இருந்தாலும், ரோகிணி தன்னை ஏமாத்திட்டா அப்படின்ற கோவம் இருந்தாலும், ரோகிணி மீனா மாதிரியே லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா அவளையும் மருமகளாக ஏற்றுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது போல். மீனாவையும் அம்மா திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து மீனா சம்பாதிக்கிறதுனால மீனா முத்துவை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அம்மாவுக்கு பணம் தான் முக்கியம். ரோகிணி கிட்ட சொல்லி பேசாமல் மீனா மாதிரியே ரோகிணியவும் பெரிய ஆர்டரெல்லாம் எடுக்க வைக்கணும். அதன் மூலமாக நிறைய வருமானம் வந்தால் என் மருமக ரோகிணி அப்படின்னு அம்மாவும் புகழ்ந்து பாராட்ட பேசுவாங்க. நானும் சந்தோஷமாக ரோகிணியை என் கடைக்கு வர வைக்கலாம். இதை தவிர வேற வழியே இல்லை. ரோகிணியால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். ரோகிணி எப்படியாவது நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வருமானம் ரோகிணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லரில் வேலை பார்த்துட்ருக்க இங்கே ரோகிணிக்கு மனோஜ் வந்து ஃபோன் பண்ணுறாரு. உடனே ரொம்ப சந்தோஷமாக ரோகிணி, என்ன மனோஜ் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு நீ ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க, எல்லாம் காரணமாக தான் ரோகிணி, நீ தானே ரொம்ப மனசு வேதனைப்பட்ட எங்கள் அம்மா மனசு மாற மாட்டேங்கிறாங்கன்னு, அதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்ல. என்ன சொல்ல வர? அத்தை மனசு மாற வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் இருக்கேன். ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு கேட்க, அம்மா இப்போ வர வர மீனாவை திட்டுறதில்ல. ஏன் தெரியுமா? மீனா முன்ன மாதிரி இல்லை. பூ கொடுத்து சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மீனா முத்துவை அம்மா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை. பார்லரோட ஓனராக இருந்து இப்போ அதே பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற. அந்த கோவத்தில் தான் அம்மா உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. மீனாவை விட நீ நிறைய படிச்சிருக்க, பெரிய திறமசாலின்னு அம்மாவுக்கு காமிக்க வேண்டாமா? அதனால் உனக்கு இருக்கிற திறமையை வச்சு நீ கண்டிப்பாக பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து நிறைய சம்பாதிச்சு அம்மா முன்னாடி நீ உன்னுடைய வருமானத்தை அதிகமாக காமிக்கணும். அம்மா இதை பார்த்த உடனே கண்டிப்பாக மனசு மாறுவாங்க. உனக்கே தெரியும், எங்கள் அம்மாவுக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும், பணம் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. அதனால் நீ மீனாவை விட நிறையா சம்பாதிக்கணும். அதுக்கு பெரிய பெரிய ஆர்டராக எடுத்து செய்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, பெரிய ஆர்டர் எடுத்தாலும் மீனா மாதிரி என்னால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா மீனா வந்து ஒரே நாளையில் 2-3 ஆர்டர் செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நல்லா வருமானம் வருது. என்னால் அப்படி செய்ய முடியாதுல்ல மனோஜ்னு கேட்க, அப்படியே நான் செஞ்சாலும் ஏதோ 20,000 25,000 மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உன்னால் முடியும், நீ பணத்தை முதல்ல ஏற்பாடு பண்ணு, அப்போ தான் அம்மா உன்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க. இதுக்கு மேலே வேறு எதுவும் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும், சரி எனக்கு வேலை இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன், நீ இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் எப்பயும் போல் என்கிட்ட நீ பேச முடியும், நானும் நீயும் சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ முடியும், நீ என் கடைக்கும் வர முடியும். இல்லைன்னா அம்மாவே உன்னையும் என்னையும் பிரிச்சிருவாங்க ரோகிணி. இதுக்கு ஏதாவது நீ தான் ஒரு வழியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. என்ன செய்யன்னு தெரியல விஜயாத்தைக்கு. மீனாவை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு தெரியணும்னா அப்போ நான் வெளியில் கடன் தான் வாங்கணும். என்னால் அவ்வளோ சம்பாதிக்க முடியாது. ஆனால் மனோஜ் சொன்னதுக்கப்புறமா நான் ஒரு முடிவெடுக்கலைன்னா சரிப்பட்டு வராதே. மனோஜ் சொல்கிறதும் சரிதான். இப்போ மனோஜே எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, எனக்கு சப்போர்ட்டாக விஜயாத்தைக்கிட்ட பேசிகிட்ருக்காரு. கண்டிப்பாக நான் மனோஜ் சொன்னதெல்லாம் கேட்டால் மட்டும்தான் நான் நல்லபடியாக அந்த வீட்டில் மருமகளாக வாழ முடியும். அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வேலையெல்லாம் முடித்த உடனே ரோகிணி வித்யாவை பார்க்கறதுக்காக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே ரோகிணியும், என்னாச்சு வித்யா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை ரோகிணி, உன்கிட்டயே நான் இத்தனை நாள் சொல்லாமல் இந்த உண்மையை மறைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. என்னது, நீ என்கிட்டயே எதுவும் சொல்லலையா? அப்படி என்ன விஷயம்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தரை விரும்பினேன்,
அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன். அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு முருகனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரோகிணியும், ஆமாம் நீ ஒருத்தரை விரும்பினியா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்க, மீனாவுக்கு இதெல்லாம் தெரியும். மீனாவால் தான் நான் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கேன். என் அம்மா கிட்டேயும் நான் விரும்புகிற விஷயத்த சொல்லிட்டேன். அந்த முருகனையே கல்யாணம் பண்ணிக்க எங்கள் அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன வித்யா நீ இவ்வளோ நடந்திருக்கு, அந்த மீனா கிட்டே இதை பற்றி சொல்லியிருக்க, ஆனால் என்கிட்ட பெருசாக எதுவுமே சொல்லலையே. ஏன் நான் தானே உன் ஃப்ரெண்டு, ஆனால் மீனா மேலே உள்ள பாசம் என் மேலே உனக்கு இல்லவே இல்லையான்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நான் இதை சொன்னேன். ஆனால் உனக்கே உன் வீட்டில் நிறைய பிரச்சனை, இதில் நான் இதை சொன்னாலும் நீ கண்டுக்க மாட்டல்ல. அது மட்டும் இல்லாமல் நான் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவெடுக்க காரணமே மீனா தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாண ஏற்பாடை நான் செய்கிறேன், சந்தோஷமாக செய்கிறேன்னா அதுக்கும் காரணம் மீனாதானு மீனாவை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லைல்ல, மீனாவை தான் நீ நம்புவியான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரோகிணி, அதை விடு, என் கல்யாணத்தில் நீ தானே முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஆமாம் பண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டியான்னு கேட்க, ஆமாம் கல்யாணத்துக்காக வெளியில் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன். அம்மா எனக்காக சேர்த்து வச்ச பணம், நான் சம்பாதிச்ச பணம்னு எல்லாத்தையும் வச்சுருக்கேன். பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா ஏற்பாடையும் நானே செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, பணம்லாம் வச்சுருக்கியான்னு சொல்ல, ஆமாம் இதெல்லாம் வச்சுருக்கேன் பாரு, எனக்காக அம்மா சேர்த்து வச்ச நகை, இவ்வளோ பணம் என்கிட்ட இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ரோகிணி இது தன்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக வச்சுருக்கிற பணம்னு யோசிக்காமல் இந்த பணத்தை விஜயாத்தக்கிட்ட கொடுத்தா நம்ம நல்ல பேர் வாங்கலாம்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. பணத்தையே ரோகிணி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே வித்யாவும், என்ன ரோகிணி என்ன பார்க்குறேன்னு கேட்க, இல்லை உன் கல்யாணத்துக்காக இவ்வளோ ஏற்பாடை செய்ய பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன்னு தான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, நீ ஏன் ரோகிணி ரொம்ப சோகமாக இருக்கேன்னு கேட்க, இல்லை நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன்னா மனோஜ் மறுபடியும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, என்கிட்ட சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் என்ன, விஜயாத்தை தான் என் மேலே கோவமாக இருக்காங்க. மீனாவை கூட மருமகளாக ஏற்றுப்பாங்க போல், ஆனால் என்ன மன்னிக்க கூடாதுன்ற கோவத்திலேயே இருக்காங்க. அவங்க மனசை எப்படி மாத்துறதுன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே வித்யாவும், அதெல்லாம் சரியாயிரும், மனோஜே உன் பக்கம் வந்ததுக்கப்புறமா எத்தனை நாள் உன் மாமியார் இப்படியே கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே கோவப்பட்டாலும் இதே மாதிரி இருந்தால் பேசாமல் மனோஜை கூட்டிகிட்டு தனி கொடுத்தன போயிரு. அப்போ தான் உன் மாமியாருக்கு புரிய வரும், எப்படியும் தன்னுடைய பையன் மனோஜை பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, உன்னை மருமகளாகவும் ஏற்றுப்பாங்க. அதனால் கவலைப்படாத, நீ தெளிவான முடிவெடு அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் வித்யா, அதுக்கு முன்னாடி நான் நல்லா எங்கள் அத்தை மனசை மாற்றணும்னா நான் நல்லா சம்பாதிக்கணும், நிறைய பணம் கொடுத்தா எங்கள் அத்தை வந்து மனசெல்லாம் மாறிடுவாங்கன்னு இங்கே மனோஜும் சொன்னாருன்னு மனோஜ் பேசின எல்லாத்தையும் வித்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வித்யாவும், சரி ரோகிணி இரு, உனக்கு நான் காஃபி கொண்டு வரேன்னு சொல்லும்போது அவங்க கிச்சனுக்கு போக இங்கே ரோகிணியும், இவ்வளோ பணம் வித்யா கிட்ட இருக்குது, எப்படியும் நாம் இதுலேருந்து கொஞ்சம் பணம் எடுத்தால் அப்படியே நாம தான் எடுத்தோன்னு தெரிஞ்சாலும் வித்யா என்ன பெருசாக திட்ட போகிறாளா இல்லை கோவப்பட போகிறாளா, நாம தானே. இங்கே மனோஜ் சொன்ன மாதிரியே விஜயாத்த மனசை மாற்ற வேற வழி இல்லை, யார்கிட்ட போய் பணத்தை கடன் வாங்குறது அப்படின்னு வித்யா தன்னுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருந்த அந்த பணத்தை ரோகிணி எடுக்கிறாங்க. வித்யாவுக்கே தெரியாமல் தன்னுடைய பையில் அதை வச்சுக்கிட்ட ரோகிணியும், வித்யா எனக்கு காஃபியெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஓ நகை பணம்னு எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன் வித்யான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இருந்த பணத்தையும் நகையவும் எடுத்து வச்ச வித்யா அதில் நகை சரியாக தான் இருக்குது, ஆனால் பணத்தில் பாதி பணத்தை இந்த ரோகிணி எடுத்துட்டாங்கன்றத கவனிக்காமையே இருக்கிறாங்க. வித்யா தன்னுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தில் இருந்து பாதி பணத்தை எடுத்துகிட்டு வந்த ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக, இது நானே சம்பாதிச்ச பணம்னு எல்லாரும் முன்னாடியும் விஜயாத்த கிட்ட கொடுக்கணும், விஜயாத்த அந்த பணத்தை வாங்கி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, என்னையும் புகழ்ந்து பேச ஆரம்பிப்பாங்க, மருமகளாக ஏற்றுப்பாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விஜயாத்த மனசை நம்ம மாற்றியே ஆகணும் அப்படின்ற சந்தோஷத்தில் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரோகிணி வரதை பார்த்த உடனே விஜயா ரொம்ப கோவமாக, என்ன ரோகிணி இன்னைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு வர, இவ்வளோ நேரம் பார்லர்லையா இருந்தேன்னு கேட்க, நம்ம பார்லரில் தான் இருந்தோன்னு சொன்னால் ஒருவேளை நாம் அங்கேருந்து கிளம்புனது மனோஜுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், போய் சொல்லி வசமாக மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்லை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன், அது வேற ஒன்றும் இல்லை, வித்யாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கா போல், அதான் என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு வரேன், எனக்கு வித்யா ரொம்ப ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனால தானே சொல்ல, இனி ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போகக்கூடாது, வேலை முடித்தா வீட்டுக்கு தான் வரணும், அப்படி இல்லைனா நீ எங்கே போகிறன்னு என்கிட்ட சொல்லணும், நீ பாட்டுக்கு உன் விருப்பத்துக்கு அங்கே எங்கேன்னு போன வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது, உனக்கே தெரியும்
மீனா இப்போ டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறான்னு. அப்போ நீ தானே வீட்டுக்கு வந்து வேலையை பார்க்கணும்னு சொல்லும்போது, அதான் நான் வந்துட்டேன்ல, நான் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு காஃபி வேணுமா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரி நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா, முத்து, ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி பார்க்குறாங்க. எல்லாரும் இருக்கும்போது தான் நான் சம்பாதிச்ச பணம்னு இந்த பணத்தை கொடுக்கணும், அப்போ தான் எனக்கு இந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வித்யா கிட்டேருந்து எடுத்த பணத்தை கொண்டு வந்து இங்கே விஜயா முன்னாடி கொடுக்குறாங்க. இதை பார்த்த விஜயாவும், என்ன ரோகிணி இவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்குறாங்க. உடனே இங்கே மனோஜும், அம்மா ரோகிணியை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல, மற்றவங்க மாதிரி இல்லைம்மா, ரோகிணியோட திறமைக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கும், அந்த ஆர்டர் மூலமாக தான் ரோகிணி நிறைய சம்பாதிச்சிருப்பா, அப்படி தானே ரோகிணி? அம்மா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு ரோகிணின்னு சொல்ல. ஆமாத்த, என்னுடைய திறமைக்காக நிறைய மேக்கப் ஆர்டர் வந்தது, அதனால தான் எனக்கு இவ்வளோ வருமானம் கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக கொடுக்குறாங்க. இதை பார்த்து அண்ணாமலையும், முன்னாடியெல்லாம் இவ்வளோ பெருசாக வருமானம் வராதுல்லம்மா அப்படின்னு கேட்க, இனி இப்படி தான் அங்கிள், இனி நான் நல்லா சம்பாதிப்பேன், மற்றவங்க மாதிரிலாம் நான் இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே முத்துவும், பரவாயில்ல பாரலம்மா, நீங்கள் இப்படி சம்பாதிச்சா எங்கள் அம்மா சீக்கிரமாகவே மனசு மாறிடுவாங்க, உங்களை மருமகளாகவும் ஏற்றுப்பாங்க, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு முக்கிய பணம் தானே, அப்படி தானம்மா, ரொம்ப சந்தோஷமாக பணத்தை வாங்கிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்ல. ஆமாம், நீயும் மீனாவும் தான் சம்பாதிக்கிறீங்க, எனக்குன்னு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குறீங்களா? இல்லையே, ஆனால் ரோகிணியை பார்த்தல, என்னதான் பொய் சொன்னாலும் என் மேலே உள்ள மதிப்புலையும் மரியாதையிலையும் சம்பாதிக்கிறது எவ்வளோ பணமாக இருந்தாலும் அவளுக்குன்னு எதையும் எடுக்காமல் அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறா, அதுதான் என்னோட மருமக ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பணத்தில் பாதி பணம் காணும், எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான். அவள் வந்துட்டு போனதுக்கப்புறமா தான் இந்த பணமே இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ ரோகிணி என்கிட்ட பேசும்போது இந்த பணத்து மேலே தான் ஒரே எண்ணமாக இருந்திருக்கா. இப்படி ரோகிணி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவள் என்னுடைய ஃப்ரெண்டுன்றதுக்காக தான் பணத்தெல்லாம் வேற எடுத்து காமிச்சேன், ஆனால் ரோகிணி அவள் வேலையை என்கிட்டயே காமிச்சிட்டா அப்படின்ற கோவத்தில் இங்கே அண்ணாமலையோட வீட்டுக்கு ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா வராங்க. வித்யாவை பார்த்தா ரோகிணி சிரிச்சுக்கிட்டே, வா வித்யா, நீ வரதா சொல்லவே இல்லை, ஃபோன் பண்ணாமல் நீ பாட்டுக்கு வந்திருக்கேன்னு கேட்க இங்கே விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. உடனே வித்யா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் ரோகிணி இவ்வளோ நேரம் உன் வீட்டில் இருந்து உன்கிட்ட தானே பேசிட்டு வந்தா, அதுக்குள்ளே இங்கே வந்து நிற்கிற என்ன அப்படின்னு வித்யா கிட்ட கேட்க, நான் ஒன்றும் உங்கள் மருமக ரோகிணி கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு போகிறதுக்காக வரல, அவள் என்ன வேலை செஞ்சுருக்கா, என்னையே உங்கள் மருமக ரோகிணி ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் மருமக ரோகிணி நல்லவளே இல்லை, நான் இந்த ரோகிணிக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் தெரியுமா, ஆனால் உங்கள் மருமக ரோகிணி என் கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்ச பணத்தையே எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஏதோ அவள் ரொம்ப சம்பாதிச்ச மாதிரி அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா. ஏன் ரோகிணி இப்படி செய்ய உனக்கே அசிங்கமா இல்லை? நான் உன் ஃப்ரெண்டு தானே, அதுக்குன்னு கேட்டு இந்த பணத்தை வாங்கியிருந்தா நானே உனக்கு கொடுத்துருப்பேன், ஆனால் நீ இப்படி என்னை ஏமாற்றி எனக்கு தெரியாமல் பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறியே, உன்னை என்னென்னு சொல்கிறது அப்படின்னு கேட்க ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே மனோஜும், என்ன வித்யா என்னென்னமோ பேசுகிற, ரோகிணி ஒன்றும் அப்படி செய்ய மாட்டா, ரோகிணி கண்டிப்பாக உன் பணத்தை எடுத்திருக்க மாட்டா, நீ தான் எங்கேயாவது பணத்தை வச்சுட்டு தேவையில்லாமல் வந்து ரோகிணியை தப்பாக பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் செய்யாத, ஏற்கனவே எங்கள் அம்மா ரோகிணி மேலே கோவமாக இருக்காங்க, நீ பாட்டுக்கு உன் விருப்பத்துக்கு என்னென்னவோ வந்து சொல்கிற, பாத்தியா ரோகிணி உன் ஃப்ரெண்டு என்னவோ அவள் மட்டும்தான் உனக்கு உதவி செஞ்சுருக்காளாம், நீ செஞ்ச உதவியை அவள் மறந்துட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இங்கே வித்யா கிட்டே கேள்வி கேட்குறாரு. ஏன் வித்யா, உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியலன்னு நீ பணம் கேட்டப்ப ரோகிணி என் கிட்ட வந்து கேட்டு பணத்தை வாங்கி கொடுத்தா, இப்போ வரைக்கும் அந்த பணத்தை நீ தரலை, அதுக்கு மாதம் மாதம் வட்டியவும் ஒழுங்காக தரலை, அதெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட கேட்டோமா, ஆனால் நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டாவது ரோகிணிக்கு இருக்க வேண்டாம், இப்படியா போய் சொல்லி ரோகிணியை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துவ அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. மனோஜ் இப்படி எல்லாரும் முன்னாடியும் வித்யா மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்க ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. வசமாக மாட்டிக்கிட்டேன், ஏற்கனவே வித்யா என் மேலே உள்ள கோவத்தில் இங்கே வந்து கேள்வி கேட்டு திட்டிகிட்டு இருக்கா, இதில் வேற மனோஜ் எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை பற்றி வித்யா கிட்ட வேற கேள்வி கேட்டா, வித்யா உண்மையெல்லாம் சொல்லிட்டா நான் வசமாக மாட்டிப்பேன், பணத்தை வாங்கினது நான், ஆனால் வித்யா இப்போ என் மேலே கோவமாக இருக்காளே, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு வித்யா பார்த்து ரோகிணி வந்து இப்படி யோசிக்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, நானா கடன் வாங்கினேன், அப்படி நான் வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, உனக்கே தெரியும் என்ன நடந்ததுன்னு, இப்போவும் மனோஜ் இவ்வளோ என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீ ஏன் ரோகிணி அமைதியாக இருக்க, இப்போ கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், இன்னும் எவ்வளோதான் என்ன நீ ஏமாத்துவ, அது மட்டும் இல்லை மனோஜ், என் அம்மாவை பார்த்துக்கிற அளவு எனக்கு நல்ல வருமானம் வருது, நான் ஒன்றும் ரோகிணி மாதிரி இல்லை, பார்லர்லையும் கொடுத்துட்டு அந்த பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்க, நல்லா படித்து பெரிய வேலை பார்த்துட்ருக்கேன், நான் போய் சொல்லி உங்ககிட்ட பணம் வாங்கலை, அப்படி பணம் வாங்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை,
என்ன ரோகிணி உண்மையெல்லாம் சொல்லிருட்டுமான்னு கேட்க ரோகிணி வித்யா முன்னாடி அழுகுறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, இங்கே என்னதான் நடக்குது, யாரும் தெளிவாக பேச மாட்டிங்களா? ஏன் வித்யா, என்ன இந்த பார்லலம்மா ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ உங்கள் வீட்டில் உள்ள பணத்தை இந்த பார்லலம்மா அடிச்சிட்டு வந்துட்டாங்களான்னு கேட்க, ஆமாம் முத்து, என் கல்யாணத்துக்காக பணம் சேர்த்து வச்சதா சொல்லி அந்த பணத்தெல்லாம் ரோகிணிக்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். ரோகிணி நான் கிச்சனுக்கு போகிற சமயமாக பார்த்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படி மட்டும் இல்லாமல் ஏதோ இவளையே சம்பாதிச்ச பணம் மாதிரி அப்படியே உங்கள் அம்மா கிட்ட அந்த பணத்தை கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா. அதை பற்றி கேட்கலான்னு வந்தா இந்த மனோஜ் என்னென்னமோ சொல்கிறாரு. நான் ஒன்றும் உங்ககிட்ட கடன் வாங்கலை மனோஜ், கடன் வாங்கினது உங்கள் ஒய்ஃப் தான், இந்த ரோகிணி தான். எதுக்கு தெரியுமா? ரோகிணியை பற்றி தெரிஞ்சா நீங்கள் ரோகிணி மேலே பாசம் வைக்கவும் மாட்டீங்க. ஏன் இந்த ரோகிணி இந்த வீட்டில் மருமகளாகவே வாழ முடியாது. என்ன ரோகிணி உண்மையெல்லாம் சொல்லட்டுமான்னு கேட்க உடனே இங்கே பதில் பேசாமல் நிற்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, என்ன பெரிய உண்மை உனக்கு தெரியும்? உன் ஃப்ரெண்டை பற்றியே சந்தேகப்பட்டுட்டு வந்து நிற்கிறீங்க, இதில் ரோகிணியை பற்றி தப்பாக பேசுகிறியா? இது ரோகிணி சம்பாதிச்ச பணம் தான், முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்குங்க போகணும்? என் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் ரோகிணியை, நான் கிளம்பி போகிறேன். மனோஜ் இப்போ சொல்கிறேன், அந்த பணத்தை நான் வாங்கலை. என்ன ஒரு காரணமாக வச்சு ரோகிணி தனக்கு பையன் இருக்கிறான் அம்மா இருக்கிறா உண்மையவே மறைச்சால. தன்னுடைய பையன் கிறிஷோட ஸ்கூலுக்காக தான், புதுசாக ஸ்கூல் பார்த்து அதில் சேர்க்கறதுக்காக தான் ரோகிணி இந்த பணத்தை கடனாக உங்ககிட்ட வாங்கினான். நீங்கள் ரோகிணி கேட்டால் தரமாட்டிங்கல்ல, அதான் எங்கள் அம்மா ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு பொய் சொல்லி ஏமாற்றி அந்த பணத்தை வாங்கினாலே தவிர்த்து மற்றபடி நான் பணம் வாங்கலை. இன்னொரு தடவை என்கிட்ட நீ கடன் வாங்கினல வித்யான்னு இப்படி கேள்வி கேட்டீங்க, அவ்வளவுதான் மனோஜ் அப்படின்னு வந்த கோவத்தில் ரோகிணி அமைதியாக இருக்கவும் இந்த ரோகிணியால் இனி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இங்கே வித்யா இதை பார்த்த உடனே விஜயா ரொம்ப கோவமாக, என்ன சொன்ன? ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி பையன் இருக்கானா? அவனை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக தான் இந்த பணத்தை மனோஜ்கிட்ட பொய் சொல்லி வாங்கினாளா? என்ன ரோகிணி இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போதே ரோகிணி அழுதுகிட்டே வித்யா கிட்ட ரோகிணி கொடுத்த அந்த பணத்தை வாங்குறாங்க. வாங்கிட்டு, இந்த வித்யா இது உன்னோட பணம் தான், நான் தான் தெரியாமல் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு தான் நீ இப்படி வீடு தேடி வந்து உண்மையை சொல்லி என்னை அவமானப்படுத்தினியா? இந்த பணத்துக்காக உன் ஃப்ரெண்டையே இப்படி அவமானப்படுத்துவலன்னு கேட்க, இன்னொரு தடவை நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லாத ரோகிணி. நீ உண்மையாகவே என்னுடைய ஃப்ரெண்டாக இருந்திருந்தா என் பணத்தை எனக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து என்னை இப்படி ஏமாத்திருக்க மாட்டேன். என்னை ஏமாத்தின நீ எப்படி என் ஃப்ரெண்டாக முடியும்? எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நீ உண்மையாகவே நினச்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்க மாட்டேன். உனக்கு உன் வாழ்க்கை முக்கியம், உன் சந்தோஷம் முக்கியம், அதுக்காக யாரை வேணாலும் நீ ஏமாத்துவ. இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டே தானே இருக்க. மனோஜ் இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனைவி ரோகிணி என் பணத்தை கொண்டு வந்து உங்கள் அம்மா கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படி என்ன ஏமாத்திருக்கா. அதனால தான் வீடு தேடி வந்து கேள்வி கேட்டேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்னடானா ரோகிணி ரொம்ப நல்லவன்னு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி அவள் வாங்கின பணத்தை என்கிட்ட கேட்டால் நான் எப்படி தர முடியும்? எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கிறதுனால சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் ரோகிணி கிட்ட காட்டினது பெரிய தப்பு. ரோகிணி இங்கே விஜயா அத்தையோட மனசை மாற்றணும்னு என் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டான். இனி இந்த ரோகிணியை நான் நம்ப மாட்டேன். சொல்லப்போனால் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு பையன் இருக்கான். ஏன் அவங்க அம்மாவும் அடிக்கடி மீனாமுத்து கூட இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மான்ற உண்மை இப்படி நானே சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரோகிணி என்ன ஏமாத்தினா அவளை பற்றின உண்மையை நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் ரோகிணி. இதுக்கு மேலே என்னை பார்க்க என் வீட்டுக்கு வராத, நீ என் ஃப்ரெண்டே கிடையாது. முத்துவும் மீனாவும் உன் மேலே சந்தேகப்பட்டு எத்தனையோ முறை வீடு தேடி வந்து உன்னை பற்றி கேட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீ என் உண்மையான ஃப்ரெண்டுன்றதுக்காக உனக்காக நான் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். உண்மை எல்லாத்தையும் மறைச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? மனோஜ் கூட நீ சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இந்த வீட்டில் உள்ளவங்க உன்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டே உன் மாமியார் வெளியில் அனுப்புனாங்களே. எங்கே போகணும்னு தெரியாத நீ என் வீட்டுக்கு என்ன தேடி தானே வந்த. அப்போ கூட உன்னை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். உனக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்தேன். நீ தப்பு செஞ்சுருக்கேன்னு தெரிஞ்சிருந்தும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் நீ அப்படியா நடந்துக்கிட்ட? உன்னோட அத்தைக்கிட்ட நல்ல பேர் வாங்க எனக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன் ரோகிணி. என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். எவ்வளவோ உதவி செஞ்சேன்னா இதை செய்யாமல் இருந்திருப்பேனா? ஆனால் நீ என்னை ஏமாத்துனதை என்னால் தாங்கிக்க முடியல. அதனால தான் வீடு தேடி வந்தேன். ஆனால் அப்பா கூட மனோஜ் என்னை கேள்வி கேட்கும் போதும் நீ அமைதியாக தான் இருக்க. ஏன்னா உன்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. நீ மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும். உன்னால் மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் பிரச்சனையில் இருந்தாலும் நீ அதை பெருசாக எடுத்துக்க மாட்ட. உன் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிப்ப. அதனால தான் இப்போ வரைக்கும் உன் பையன் கிறிஷை பற்றியோ இல்லை உன் அம்மாவை பற்றியோ யோசிக்காமல் இங்கேயே இருக்க. இந்த வாழ்க்கை வேண்டான்னு
நீ கிறிஷை பார்த்துக்கிட்டு இருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்ப. ஆனால் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கிற நீ என்னெல்லாம் ஏமாத்துனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? இனி நான் உன் ஃப்ரெண்டுன்னு எதுவும் உதவி கேட்டு கூட என் பக்கமே வந்துடாத. மீனா முத்துவோட நல்ல மனசு உனக்கு இல்லவே இல்லை. இந்த பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். இது ரோகிணியோட பணம் இல்லை, என்னோட பணம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வித்யா கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு விஜயா ரோகிணியோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க, நீ சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு கேட்க, உங்கள் மருமகக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ரோகிணியை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அந்த ரோகிணி என்றைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்ததே இல்லை. அவளுக்கு மட்டும்தான் என் உதவி தேவைப்படும். நான் ரோகிணிக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் என் வாழ்க்கையை பற்றி அவள் என்னைக்கு யோசிச்சதில்லை. இப்படிப்பட்ட ரோகிணி எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க தகுதியே இல்லாதவ. மீனா, உங்களை மாதிரி உள்ள ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு தேவை. இந்த ரோகிணியை நம்பி நான் ஏமாந்துட்டேன். நல்ல வேலை என் பணமாவது எனக்கு கிடச்சிது மீனா. அப்புறமா நான் உங்ககிட்ட பேசுகிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கின வித்யா ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே நிற்க அண்ணாமலை உடனே கேள்வி கேட்குறாரு, ஏமா ரோகிணி, உன் ஃப்ரெண்டு உன்னை பற்றின உண்மையை சொல்லி அவமானப்படுத்திட்டு போகிறா, நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க. இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி மனோஜோட வாழ்க்கையில் நீ ஏமா வரணும்? ஏன் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்? இதெல்லாம் தப்புன்னு தெரியல. உன்னை நம்புகிற எல்லாரையும் நீ ஏமாத்துவியா? எங்களை தான் ஏமாற்றி அவமானப்படுத்துகிறேன்னு பார்த்தா உன் ஃப்ரெண்டையும் ஏமாற்றி அவங்களோட பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறியே, இதெல்லாம் தப்புன்னு தெரியல. மனோஜ், இந்த ரோகிணி வேண்டான்னு தெளிவாக ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இதை கேட்ட ரோகிணி ரொம்ப அழுகிறாங்க. அண்ணாமலை மாமாவே இப்படி ஒரு முடிவெடுக்க சொல்கிறாருன்னா அப்போ ரொம்பவே என் மேலே கோவமாக இருக்காரு. நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும், விஜயாத்தையோட மனசை மாற்றணுன்றதுக்காக தான் என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு அவகிட்ட கேட்காம பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் வித்யா இவ்வளோ கோவப்பட்டு என் பணத்தையும் வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தி உண்மையவும் சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. விஜயாத்தைக்கும் மனோஜுக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மீனா முத்து முன்னாடி அவமானப்பட்டு விஜயா கிட்ட அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனா மனோஜ், இந்த ரோகிணி கண்டிப்பா நம்ம கிட்ட பொய் சொல்லி ஏமாத்த மாட்டா, ரோகிணியை மன்னிச்சு ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரோகிணி குடும்பத்துல உள்ள எல்லாரையும் இப்படி ஏமாத்திருக்காளே, இவளை எப்படி மறுபடியும் ஏத்துக்கிறது? ரோகிணியை நம்பி நம்ம ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கணும் போலயே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு மனோஜ்.